ஏன்னா எந்த ஒரு அசட்டுமே இல்லாம 10 லட்ச ரூபாய் லோன் தராங்களா? ஆமாங்க. இப்போ ஜிபேல எந்த ஒரு சொத்து விவரங்களும் இல்லாம 10 லட்ச ரூபாய் வரைக்கும் லோன் தராங்க. நீங்க என்னென்னமோ பேசுறீங்க, எனக்கு ஒரே குழப்பமா இருக்கியா. ஸோ இந்த லோனை எப்படி அப்ளை பண்ணலாம், எப்படி வாங்கலாம் அப்படின்றத இந்த வீடியோல டீட்டெயிலாக பார்க்கலாம். இது உங்க பயோஸ்கோப் ஆர் நான் உங்க வைஷோ. இப்போ இருக்கிற டிஜிட்டல் வேர்ல்டில் எல்லாருமே ஜிபே, ஃபோன்பே இந்த மாதிரி ஆப்ஸ் மூலமாகவே பொருட்கள் வாங்கிட்டு இருக்கோம். ஒரு சின்ன மளிகை ஜாமான்லேருந்து பெரிய பொருட்களாக இருக்கட்டும், ஆன்லைனில் வாங்குற பொருட்களாக இருக்கட்டும், எல்லாமே இந்த மாதிரியான ஆப்ஸ் மூலமாகவே நடந்துட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் டிவி ரீசார்ஜ், மொபைல் ரீசார்ஜ், ஏன் எலக்ட்ரிசிட்டி பில் வரைக்கும் எல்லாமே இந்த மாதிரி ஆப்ஸ் மூலமாகவே பண்ணிகிட்ருக்கோம். மேல் வீட்லையும் இருக்குது, கீழ் வீட்லையும் இருக்குது. ஸோ இப்படி இருக்கையில் ஜிபேல ஒரு புது ஃபீச்சர் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அது என்னன்னா பர்சனல் லோன். ஜிபேல இப்போ 10 லட்ச ரூபாய் வரைக்கும் பர்சனல் லோன் தராங்க. ஐயோ, ஸோ இதை எப்படி அப்ளை பண்ணலாம், எப்படி வாங்கலாம், இதுல இருக்கிற பிளஸ் அண்ட் மைனஸ் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். நம்பலாமா நம்பப்படாதா இது எனக்கு தெரிஞ்சாகணும். ஸோ உங்களோட ஜிபே ஆப்பை ஓப்பன் பண்ணோன்னே கீழே ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா செக் பேலன்ஸ், டிரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரி அப்படின்ற மாதிரியான சில விஷயங்கள்லாம் இருக்கும்ல. அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா பர்சனல் லோன், கோல்ட் லோன் அப்படின்னு 2 ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதுல நீங்க பர்சனல் லோனுக்குள்ள போனீங்கன்னா ஒரு 4 டீடைல்ஸ் கொடுத்துருப்பாங்க. அது என்னன்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா லோன் அமௌண்ட், மந்த்லி இஎம்ஐ, லோன் பீரியட், இன்ட்ரெஸ்ட் ரேட், இந்த 4 விஷயங்களும் கொடுத்துருப்பாங்க. லோன் அமௌண்ட் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நான் முதல்ல சொன்ன மாதிரி 30,000 ரூபாயிலேருந்து 10 லட்ச ரூபாய் வரைக்கும் நீங்கள் லோன் வாங்கிக்கலாம். ஸோ மந்த்லி இஎம்ஐ அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஸ்டார்டிங்கில் 2Kல இருந்தே ஸ்டார்ட் ஆகுது. அதாவது 2,000 ரூபாயில இருந்தே உங்களுக்கு மந்த்லி இஎம்ஐ ஸ்டார்ட் ஆகுது. உங்களோட லோன் அமௌண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி 2,000, 3,000, 4,000னு நீங்கள் கட்டணும். லோன் பீரியட் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 6 monthsலேருந்து 6 years வரைக்கும் லோன் பீரியட் நம்மளுக்கு இருக்கும். ஸோ நீங்கள் 5 லட்ச ரூபாய் லோன் வாங்குறீங்கன்னா 6 years எனக்கு தேவையில்லை, ஒரு 6 மாதமே போதும், இல்லை 2 வருஷமே போதும் அப்படின்ற மாதிரினா உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு 9.99% வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் போடுறாங்க. இது உங்களோட லோன் அமௌண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி டிஃபர் ஆகும். நான் சொல்கிறது ஸ்டார்டிங் ரேட் மட்டும்தான். அதாவது 9.99 வந்து ஸ்டார்டிங் இன்ட்ரெஸ்ட். உங்களோட லோன் அமௌண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு கூடும். ஸோ இந்த 4 விஷயமே படித்து முடிச்சதுக்கப்புறம் கீழேயே அப்ளை நவ் அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த அப்ளை நவ் நீங்கள் கிளிக் பண்ணி உள்ளே போனால் உங்களுக்கு ஒரு 3 செக்மெண்ட்டாக பிரியும் நீங்கள் லோன் அமௌண்ட்டை வாங்குறதுக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் செக்மெண்ட், அதாவது ஃபர்ஸ்ட் பேஜில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ்லாம் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். அதில் என்னென்னலாம் இன்க்ளூட் ஆகும்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களோட நேம், ஆதார் கார்டு டீட்டெயில்ஸ், பேன் கார்டு டீட்டெயில்ஸ், அப்புறம் உங்களோட ஒர்க்கிங் டீட்டெயில்ஸ், அதாவது நீங்கள் எங்கே ஒர்க் பண்ணுறீங்க, எவ்வளோ சேலரி வாங்குறீங்க, உங்களோட சேலரி டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த டீட்டெயில்ஸில் எந்த ஒரு மிஸ்டேக்குமே பண்ணிடாதீங்க. உங்கள் நேம் தான் சொல்கிறேன். இப்போ உங்களோட ஆதார் கார்டில் ஒரு நேமாக இருக்கும், பேன் கார்டில் ஒரு நேமாக இருக்கும், உங்களோட சேலரி சர்டிஃபிகேட்டில் ஒரு நேமாக இருக்கும். அந்த மாதிரி வேரி ஆகக்கூடாது, டிஃபர் ஆகக்கூடாது, ஒரே மாதிரி இருக்கணும். எல்லாத்துலேயுமே சிமிலராக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா அதை சேஞ்ச் பண்ணிட்டு அப்ளை பண்ணுங்க. நிறைய பேர்ல ஓட்டேரி நிறைய பேர்ல எழுதுங்கோ. ஸோ செகண்ட் செக்மெண்ட், செகண்ட் பேஜில் என்னென்னலாம் கேட்பாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களோட பேங்க் டீட்டெயில்ஸ் தான் கேட்பாங்க. நீங்கள் எந்த பேங்க்கில் லோன் அமௌண்ட் வாங்க போகிறீங்க, எந்த பேங்க் இப்போ கரண்ட்டாக யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, எந்த பேங்க் மூலமாக நீங்கள் லோன் கட்ட போகிறீங்க, அதாவது இன்ட்ரெஸ்ட் கட்ட போகிறீங்க அப்படின்ற விஷயம் எல்லாமே அந்த செகண்ட் பேஜில் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களோட கேஒய்சி டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் அதில் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களோட ஃபோட்டோ அதில் அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். அது போக பேன் கார்டு அண்ட் ஆதார் கார்டு அதில் நீங்கள் அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே தான் உங்களுக்கு செகண்ட் பேஜில் இருக்கும். அப்படியே நீங்கள் தேர்ட் பேஜ்க்கு வந்தீங்கன்னா இதில் தான் முக்கியமான டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது உங்களுக்கு என்ன லோன் அமௌண்ட் வேணும் அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் இதில் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ உள்ளே போனோடனே உங்களுக்கு என்ன அமௌண்ட் லோன் வேணும் அப்படின்றத நீங்கள் சூஸ் பண்ணணும். ஸோ எல்லாருக்குமே 10 lakhs எடுத்தோன்னே தந்துட மாட்டாங்க. உங்களோட சிவில் ஸ்கோர் பாயிண்ட் மூலமாக தான் உங்களுக்கு லோன் அமௌண்ட் டிரான்சாக்ட் ஆகும். ஸோ உங்களோட சேலரிக்கு ஏற்ற மாதிரி தான் நீங்கள் லோன் வாங்க முடியும். ஸோ எல்லாருக்குமே 10 லட்சம் லோன் தரமாட்டாங்க. ஸோ இந்த லோன் அமௌண்ட்டை நீங்கள் சூஸ் பண்ணதுக்கப்புறம் கீழேயே டென்யூர் பீரியட் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அது என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு 5 லட்ச ரூபாய் லோன் வாங்குறீங்க அப்படின்னா அவங்க ஒரு 6 வருஷம் லோன் இன்ட்ரெஸ்ட் கட்டுற மாதிரி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதை நீங்கள் கஸ்டமைஸும் பண்ணிக்கலாம். இல்லை நான் 5 லட்சம் லோனை வந்து 2 வருஷத்துலேயே கட்டிடுவேன்னா நீங்கள் அதை அந்த இடத்துல மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த எல்லா ப்ராசஸும் முடிஞ்சோன்னே கீழே டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்கும்.
ஸோ அதை தெளிவாக படிச்சுட்டு அந்த இடத்த டிக் பண்ணுங்க. ஸோ அந்த இடத்துல தான் நிறைய பேருக்கு வந்து மிஸ்டேக் நடக்கும். இது எங்ககிட்ட முன்னாடியே சொல்லலையே, இது எங்களுக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி நீங்க எதுவுமே சொல்ல முடியாது. ஸோ அதை மட்டும் தெளிவாக படிச்சதுக்கு அப்புறம் டிக் பண்ணுங்க. ஸோ அந்த எல்லா ப்ராசஸுமே முடிஞ்சோடனே உங்களுக்கு 10 to 15 மினிட்ஸ்ல உங்களோட பேங்க்கே டைரக்டா அவங்க லோன் அமௌண்ட்டை டிரான்சாக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த ப்ராசஸ் பார்த்தோம்ல, இந்த எல்லா ப்ராசஸ்லையுமே நான் சொல்ற சில மிஸ்டேக்ஸ் மட்டும் பண்ணிடாதீங்க. அதாவது உங்க நேம் தான். உங்களோட நேம்லயோ இல்ல உங்களோட வேற எதிலாவது டீடைல்ஸ்லயோ டிஃபர் ஆகக்கூடாது. எல்லாத்துலயுமே ஒரே மாதிரியான டீடைல்ஸ் இருக்கணும். எல்லாமே ப்ராப்பரா இருக்கணும். நீங்க டைம் எடுத்து எல்லாம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் கடைசியா உங்களுக்கு லோன் டிரான்சாக்ட் ஆகல இந்த ரீசன்னால அப்படின்ற மாதிரி ஒரு அப்டேட் வரும். ஸோ உங்களோட டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க. ஸோ எல்லாமே ப்ராப்பராக வச்சுக்கிட்டதுக்கு அப்புறம் நீங்கள் லோன் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ லோன் எப்படி வாங்கணும், லோன் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்றதெல்லாம் பார்த்துட்டோம். லோன் நீங்கள் கரெக்டாக மாதம் கட்டலைன்னா என்ன ஆகும் அப்படின்றத சொல்கிறேன். காசை கட்டாத அசிங்கமா தெரியல, நான் பேசுறது தான் தெரியுதுன்னா நான் மரியாதையாக சொல்லிடுறேன். இன்னும் 1 மாதத்துக்குள் குறைந்தபட்சம் ரூபாய் 30 லட்சம் நீங்கள் செலுத்தாவிட்டால் நீங்கள் லோன் அமௌண்ட், அதாவது உங்களோட லோன் அமௌண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி 1000 2000 கட்ட தவறிட்டீங்கன்னா உங்களோட கிரெடிட் ஸ்கோர் பாயிண்ட் வந்து கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது அடுத்து நீங்கள் ஒரு லோன் எடுக்கும்போது அது ஒரு கஷ்டமான விஷயமா இருக்கும். ஸோ நீங்கள் இதெல்லாம் ப்ராப்பராக பண்ணி நீங்கள் லோன் அமௌண்ட் எடுத்து ப்ராப்பராக கட்டிட்டீங்கன்னா இது உங்களுக்கான ஒரு சூப்பரான பிளானாகவே இருக்கும். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி ஒரு நல்ல இன்ஃபர்மேஷனோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.